ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், நம்மோடு பேசுறவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரோபாதா ஷமாரிகா பாபாவதராபா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மரியாளுக்கு விசுவாசம் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொன்னது இதுதான். ஹல்லேலூயா. எலிசபெத்தை பார். ஹல்லேலூயா. எலிசபெத் முடியாத ஒரு காரியத்தை அவள் வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேன் என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. வயதான பிறகு கூட இது சாத்தியம் இல்லை என்று சொல்லும் பொழுது எலிசபெத்திற்கு ஒரு மகனை, யோவான் ஸ்நானகனை, ஒரு மகனை நான் கொடுத்திருக்கிறேன் என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. விசுவாசம். ஹல்லேலூயா. உனக்குள்ளே விசுவாசம் பெருக வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உனக்குள்ளே விசுவாசம் பெருக வேண்டும். The faith that you have shared should grow, that you can receive. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு எபிரேயர்ல ஒரு வாக்கியத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இவர்களுக்கு வார்த்தை எந்த ஒரு வேல்யூம் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் வசனத்தை விசுவாசிக்க மாட்டுன்னு இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, வசனத்தையும் வார்த்தையும், கர்த்தர் சொல்லும் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே. Jesus Lord, ஆராதனை
ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா. Lord Jesus, ஆண்டவர் உங்கள் கட்டுகளை உடைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே ஆண்டவராய் இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீர்கள். Don't fear. Hallelujah. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. கண்மலையானவரே இயேசுவே, காக்கும் தெய்வம் நீரே. Yes, Lord Jesus. Oh, glory. Hallelujah. தெய்வம் நீரே. Yes, Lord. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ ஜீசஸ், வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. எஸ் லார்ட். மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ரிபாதா ஷவரகவா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உன் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் பிசாசு நிறைய காரியங்களை தடுக்க பார்க்கலாம், உங்களை முறியடிக்க பார்க்கலாம். பிசாசானவன் செய்கிற காரியத்தை பார்த்து நீ பயப்படாதே. கர்த்தர் இருக்கிறார், அவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, உன் குடும்பம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. ஹல்லேலூயா. God protects us. Our God protects us. Hallelujah. நமக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. For God be for us, who can stand against us? கர்த்தர் நம் பட்சமாய் இருக்கும் பொழுது நம்மை எதிர்ப்பவன் யார்? ஹல்லேலூயா. பிசாசானவனால் எதிர்க்க முடியாது, மனிதர்களால் எதிர்க்க முடியாது. கர்த்தர் நம் பட்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு செங்கடலாண்டு நிற்கும் பொழுது ஹல்லேலூயா, இரண்டு பக்கமும் தடைகள், இரண்டு பக்கமும் தடைகள். எந்த பக்கம் போக வேண்டும் என்று தெரியவில்லை. இந்த பக்கம் செங்கடலாக இருக்கிறது, அங்க பக்கம் எதிரிகள் எகிப்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பக்கம் போக வேண்டும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் செங்கடல் மத்தியில் வழியை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வழியை உண்டாக்குவார். எங்க இம்பாசிபிளாக இருக்கிறதோ, எங்க நடக்காது என்று தெரிகிறதோ, எங்க இது சாத்தியமில்லை என்று நினைக்கிறீர்களோ, அந்த இடத்தில் கர்த்தரே வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருந்தால் பொழுதும் ஹல்லேலூயா, உன் கோலை அந்த பக்கமாக நீட்டினால், உன் விசுவாசத்தை அந்த பக்கமாக நீட்டினால் ஹல்லேலூயா, செங்கடல் இரண்டாக பிளந்துக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் நம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறார். அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மை யாரும் இல்லையப்பா. உம்மை உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதங்கள் செய்யப்பா எங்க வாழ்க்கையில், உம்மைத்தான் நம்பியிருக்கும் ஏசையா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில், உம்மைத்தான் நம்பியிருக்கும் ஏசையா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில. ஆமாம் ஆண்டவரே, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக்கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக்கொண்டு உங்க சட்டையில் வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதங்கள் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கும் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை நம்பியிருக்கும் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. அற்புதம் செய்யுங்கப்பா Miracle worker, வாழ்க்கையில். miracle worker. Hallelujah. உம்மைத்தான்
நீ யாரும் இல்லையப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. God is a miracle worker. Hallelujah. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர். Hallelujah. கர்த்தரை நீ விசுவாசித்தால் அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. வேதத்தில் இருக்கிற காரியங்கள் அனைத்தையும் பார்த்தீர்கள் என்றால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறவர்கள் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கே கர்த்தரை விசுவாசி. இன்றைக்கே நீ கர்த்தரை விசுவாசி. உன்னுடைய விசுவாசம் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்திற்கு ஏற்றபடியே ஆண்டவர் அற்புதங்களை உன் வாழ்க்கையில் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே விசுவாசி. அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தரையே நீ விசுவாசி. உன் வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனைகள் வரும், இல்லை என்று சொல்லவில்லை. நம் வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்வது இதுதான், போராட்டம் பிரச்சனைகள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இப்பெல்லாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர முடியவில்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நேரங்களில் தான் ஆண்டவர் நம்முடன் இன்னும் நெருக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கமாக உன்னுடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை என்றைக்கும் விட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. அவரே ரட்சகர், அவரே மீட்பர். உன்னை கையில் ஏந்தி கொண்டு சிறகுகள் மேலே அவர் ஏந்தி கொண்டு பறக்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவரே நம்பிக்கையானவர், அவரே நம் நம்பிக்கையானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் இருந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து புத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஓ ஷபரதி
பிதாவே அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. Abba Father, in the name of the mighty Lord Jesus Christ, hallelujah. அந்த புத்திர சுவிகாரத்தை சிலுவையில் எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் உயிர் தெழுந்த போது சிங்காசனத்தில் அமர்ந்த பொழுது கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு வல்லமையும் மாட்சிமையும் கர்த்தாவே தேர் எல்லா அதிகாரத்தையும் இந்த பூமியில் நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில் முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே தேவரீர். ஹalleluya. பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே தேவரீர் நீரே சுகத்தையும் பலத்தையும் தருகிற யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர். ஹalleluya. சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. ஹalleluya. வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேதனையோடு கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர். ஹalleluya. சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. ஹalleluya. நீரே யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர். நீரே யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசின் கட்டுகள், பிசாசின் எல்லா சதிகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில். ஹalleluya. எங்களையோ எங்கள் குடும்பங்களையோ அது அணுகாது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் எல்லாவற்றையும் உடைக்கிறோம் இந்த நேரத்தில். நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. நன்றி 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. வராதவங்க எல்லாம் கர்த்தாவே வந்து சேர நீ கிருபை தாங்க. ஆராதனை முழுதும் எங்களோட நன்றி. உமக்கே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. Correct. Praise God. Praise the Lord. Hallelujah. Praise God. Jesus Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த ஞாயிறு ஆராதனை கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி சொல்வோம். நம்முடைய ஆராதனைகள் எங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்றால் பாலு நகரில் இருக்கும் ஜேடிஏ ஹாலில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். 7:30 நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் 7:30 மார்னிங்ஸில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதோடைய மறு ஒளிபரப்பு தான் நீங்கள் IMTVயில் 10 மணிக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தவிர யூடியூப்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடன் கர்த்தர் ஏவினால் பேசினால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்முடைய சபை காரியங்கள் கட்டிடங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அதை செய்து கொண்டு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கடந்த வாரம் கூட ஆண்டவர் நிறைய விஷயங்களில் நிறைய காரியங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். நிறைய ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ரைட். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் கூட நம்ம ஒரு தலைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
என்ன தலைப்பு? தீவு. டயர் தீவு என்ற பட்டணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பட்டணத்திலிருந்து ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அது என்ன என்றால், கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார், கர்த்தர் நமக்கு கொடுப்பார், ஜெகோவா ஜெரா என்ற நாமத்தை உடையவர் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. போன வாரம் அதை தான் பார்த்தோம். இந்த வாரமும் அந்த தலைப்பில் எப்படி ஆண்டவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார் என்றை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். படிப்போனா மத்தேயு, பாருங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், மத்தேயு 15ஆம் அதிகாரம் அதுல 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்தால், படிங்க. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். பாருங்க, பின்பு இயேசு என்ன பண்ணாரு? படிங்க. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்போ இந்த பட்டணம், தீது என்ற பட்டணத்திற்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனத்தில், இந்த பைபிளையே ஆண்டவர் இந்த பட்டணத்திற்கு ஒரு வாட்டி தான் போகிறார். ஹல்லேலூயா. ஒன் டைம். இந்த பட்டணத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த பட்டணத்தின் முக்கியத்துவம் கூட போன வாரம் படித்தோம். எப்படி இந்த பட்டணத்தின் ராஜாவை பிசாசானவனுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு, எப்படி லூசிஃபருக்கு ஒப்பிட்டு அவன் எப்படி விழுந்தான், பெருமையில் விழுந்தான் என்று போன வாரம் பார்த்தோம். கரெக்டா இல்லையா? இந்த வாரம் ஆண்டவர் அதே பட்டணத்திற்கு ஒரு காரியமாக போகிறார். ஹல்லேலூயா. ஒன் டைம் தான். கலிலேயாவுக்கு போயிருக்கிறாரு, எருசலேமுக்கு போயிருக்கிறாரு, பெத்தனியாவுக்கு போயிருக்கிறாரு, சுற்றி இருந்த சமரியாவுக்கு போயிருக்காரு, நிறைய ஊர்களில் சுற்றி கப்பர்நகவுக்கு போயிருக்காரு, அங்கே நிறைய ஊரை சுற்றி வந்தார். ஆனால் இந்த தீவுக்கு, அந்த பட்டணத்திற்கு ஒரு வாட்டி தான் போனார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு வாட்டி போகும்பொழுதே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை திறந்து வைத்தார். இதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தால், இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தால், அதே மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் 18ஆம் வசனம் படிங்க. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் வந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். பாருங்க, 5 அப்பங்களும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு ஆண்டவர் அந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஆனால் அது எங்கே? அந்த இடம் அது அதே கலிலியா ஊர்ல இருந்த ஒரு பட்டணத்தில் தான், அந்த இருக்கிற சரௌண்டிங்ல தான் செய்கிறார். அப்படின்னா இன்னும் சுவிசேஷம், ஆண்டவர் அற்புதங்களை ஆண்டவர் இன்னும் வெளியே கொண்டு போகவில்லை. அவர் அந்த 5000 பேருக்கு, கலிலேயா ஊர், அதாவது அந்த யூதர்களுக்கும் அதை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் தான் சுவிசேஷம் இருக்கிறது. இன்னும் அவர் அந்த சுவிசேஷத்தை, அந்த அற்புதங்களை வெளியே கொண்டு போகவில்லை. பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நிறைய காரியங்களை பார்ப்போம். இன்னும் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாதம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று யோசிக்கலாம். நம் வாழ்க்கையில நிறைய காரியங்களை மற்றவங்களை பார்க்கும்போது, இவங்களாம் இப்படி இருக்காங்களே, இவங்களாம் அப்படி இருக்காங்களே, நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த காரியம் நடைபெறவில்லை என்று யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? படிங்க. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவா இருக்க கூடாமற் போயிற்று. பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்தில் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று ஒரே ஒரு காரியத்திற்காக மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகிறார். அவர் ஒரு பர்பஸ், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த தீவு பட்டணத்திற்கு, டயர் என்ற பட்டணத்திற்கு போவதற்கு ஒரு சிங்கிள் பர்பஸை வைத்திருந்தார். அவர் அந்த பட்டணத்தை யாருக்கும் தெரிய அவசியம் இல்லை, நான் போகிறேன் என்று போனார். God, when God does something in our life, he has specific purpose. ரொம்ப ஒரு 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 உன்னிப்பான ஒரு முக்கியமான காரியம் நம் வாழ்க்கையில அவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் ஏதாவது ஒரு பண்ணா எல்லாமே செய்வோம்னு பார்ப்போம். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அது செய்யலாம், இது இல்லைன்னா அது செய்வோம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுவோம். நம்ம போனா ஓகே, இந்த இடத்துக்கு போனா இது இல்லைன்னா அது, ஏ பிளான், பி பிளான், சி பிளான் எல்லாம் போட்டுன்னு போவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்திற்கு போகிறார். அவர் என்ன சொல்கிறார்? யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும் என்று. ஏன் யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும்? ஒரு இடத்துக்கு போறாருன்னா ஒரு இடத்துல ப்ரீச் பண்ண போகலாம், சுகம் அளிக்கலாம். ஆனால் அந்த இடத்திற்கு போகிறார் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒருத்தரை கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்திற்கு சென்றார். இன்றைக்கு கூட நம் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார் என்றால் ஸ்பெசிபிக் பர்பஸ் இருக்கிறது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்வதற்கு. ஹல்லேலூயா. If God acts in your life, it is very specific. ரொம்ப கரெக்டாக செய்கிறார். அப்பொழுது என்ன நடந்து படிங்க, அந்த மார்க் 7ஆம் அதிகாரம் மேற்கொண்டு படிங்க. 31 மார்க் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. அந்த அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாக ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரேபேனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். பாருங்க, அந்த இடத்தில் யாருக்கும் தெரியாமல் இருந்தது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த பெண் வருவாள் என்று. ஹல்லேலூயா. ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக அங்க போகிறார். அதே போல தெரியாமல் இருந்த விஷயத்தை அந்த பெண் எப்படியோ தெரிந்து கொண்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம கர்த்தருக்கு முன்பதாக போய் நிற்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் தடுத்திருக்கலாம், அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, அவர் டயர்டாக இருக்கிறாரு, அவரை நீங்கள் அவங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரே நோக்கம்தான் இருந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று. நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சில வாய்ப்புகளை திறக்கிறார். When God opens certain opportunities, we have to grab them. கர்த்தர் சில காரியங்களை நமக்கு திறந்து கொடுக்கும் பொழுது அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த பெண் நிறைய பேர் தடுத்தார்கள், இல்ல ஆண்டவர் ட்ரெஸ் எடுக்கிற வேண்டாது. ஆனால் அந்த பெண் கேட்கவில்லை. ஒரே நோக்கத்திற்கு தான் ஆண்டவர் அந்த இடத்தில் வந்தார். ஒருவேளை அந்த பெண் திரும்பி போயிருக்கலாம், இல்ல பரவாயில்ல சரி இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு, இன்னொரு வாட்டி பார்க்கலாம் சொல்லி திரும்பி போயிருந்தா ஆண்டவர் இன்னொரு வாட்டி அந்த இடத்துக்கே வரல. ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் வேதத்தில் படித்தால் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அப்படியே சீதோம் போகிறார், அப்படியே மறுபடியும் இந்த பட்டணங்களுக்கு வந்து மலை பிரதேசங்களுக்கு வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஓபன் பண்ணும் பொழுது அதை பிடித்து கொள்ள வேண்டும். ஜெகோவா ஜெயரா என்ற வார்த்தையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் ஸ்பெசிபிக்கான ஒரு காரியத்திற்காக நம்மை அழைக்கிறார். அந்த ஸ்பெசிபிக்கான காரியம் நம் வாழ்க்கையில நிறைவேற ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போ ஜெகோவா ஜெயரா என்று சொன்னால் எது வேண்டாலும் எதை வேண்டாலும் என்று இல்லை, உனக்காக பர்டிகுலராக ஒரு காரியத்தை செய்கிறார் என்று. ஹல்லேலூயா. அதனால்தான் எப்பொழுதும் ஏதாவது என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே என்று ஜெபிக்காதீர்கள் என்று சொல்வேன். ஏதாவது எங்க வாழ்க்கையில செய்.
யார் அப்படி கேட்பாங்க தெரியுமா? ஏதாவது காசு இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கஷ்டத்தில் ஏதாவது கொடுத்துட்டு போங்க. அவர்களை பற்றி நான் தப்பா சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் கேட்கிற விதம் இப்படிதான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? ஏதாவது செய். இட்ஸ் வெரி ராங். நான் நிறைய பாடல் வரிகளை பார்த்திருக்கிறேன். எல்லா வரிகளிலும் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே என்பது கேட்பது மிகவும் தவறு. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு புத்திர சுவிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கேட்பதை ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் வேண்டும் என்று கேட்டால் அதை கொடுக்க ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார். அப்பொழுது ஏதாவது கொடுங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்தில் வந்த பொழுது ஒரு வாட்டி தான் வந்தாரு. அந்த ஒரு பர்சனை பார்க்க வந்தார். அப்படி அந்த ஒரு பர்சனை பார்க்க வரும்பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பை அந்த பெண்மணியும் விட்டுவிடவில்லை. அவர்கள் அதை பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்வது என்ன? வாய்ப்பை விட்டுவிடாதே. உனக்கு கொடுக்கும் ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை விட்டுவிடாது. ஒருவேளை ஆண்டவர் மறுபடியும் அந்த பக்கமாய் வராமல் கூட போயிடலாம். ஆனால் எதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறார்? உனக்காக தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக அந்த வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார்? உனக்காக மட்டும்தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அந்த 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 பட்டணத்திற்கே வருவதற்கு காரணம், அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சந்திக்க இல்லை, உங்களை மட்டும் சந்திக்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த பெண்மணி தைரியமாக சில காரியங்களை கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. படிப்போம். மார்க்கு அதே 7ஆம் அதிகாரத்தில், ஹல்லேலூயா, பாருங்க 26ஆம் வசனம் படிங்க. அந்த ஸ்ரீ சிரோபேனிகியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்ரீயா இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். பாருங்க, அந்த பிசாசு தன்னுடைய மகளை பிடித்து கொண்டிருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அந்த பெண்மணி கேட்டாள். நியாயமான கோரிக்கை தான். பாருங்க, இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த அற்புதத்தை செய்து முடித்தவுடன் அடுத்தபடியாக அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இப்ப மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் படிங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். எப்பத்தா என்று சொன்னார், திறக்கப்படட்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பெண்மணியால் என்ன நடந்தது? பெரிதான விசுவாசத்தால் எப்பத்தா என்று ஆண்டவர் சொல்லி பெரிய ஊழியத்தை திறந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடந்தது? இதற்கு முன்பதாக யூதர்களுக்கு 5000 பேருக்கு போஷித்த ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? புறஜாதிகள் 4000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அதே 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 6ஆம் வசனம் படிங்க. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். பாருங்க, ஹல்லேலூயா. 5000 பேருக்கு 5 அப்பங்களை வைத்து ஆண்டவர் போஷித்தார். அது யூத ஜனங்களாக இருந்தவர்களுக்கு ஆண்டவர் செய்தார். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அதற்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைத்து விட்டு சென்றார். என்ன? 12 சீஷர்களுக்கு 12 கூடைகளை வைத்துவிட்டு சென்றார். ஹல்லேலூயா. 12 சீஷர்களுக்கு 12 கூடைகளை வைத்துவிட்டு சென்றார். அந்த அடையாளத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம், 5000 பேரை ஆண்டவர் போஷித்தார். அது யூதர்களுக்கு. ஆனால் இந்த பெண்மணி செய்த காரியம், இவர்களுடைய விசுவாசத்தினால் என்ன நடந்தது?
புறஜாதிகளுக்கு ஒரு பெரிய அற்புதம் ஓப்பனிங் ஆண்டவர் திறக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி சொல்லலாம் 4000 பேர் புறஜாதிகள் என்று? அந்த இடமும் புறஜாதிகளுக்கான இடம்தான் அங்க ஆண்டவர் போனது. அதை தவிர எத்தனை கூடை 4000 பேருக்கு இருந்தது? அவர்கள் ஏறக்குறைய 4000 பேர் இருந்தார்கள். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அது ரைட்டு. எத்தனை கூடைகள் எடுத்தாங்க தெரியுமா? 7 கூடைகளை எடுத்தாங்க. அப்ப இந்த 7 என்பது என்ன? 7 சபைகளை குறிப்பது. இன்றைக்கு புறஜாதிகளாக நமக்கு 7 சபைகளை குறிப்பதுதான் 7 என்று சொன்னார். ஹல்லேலூயா. இது ஒரு பைபிள் ஸ்டடியா போயிடக்கூடாது. ஆனாலும் இது 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 வரைக்கும் போதும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே இந்த பெண்மணி மேல தான் இருக்கு. இவர்கள் செய்த ஒரு விசுவாசத்தினால் ஆண்டவர் புறஜாதிகளுக்கு கதவை திறந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒரே விசுவாசத்தினால் என்ன நடக்கும்? மற்றவர்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தால் உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் இன்னும் விசுவாசத்துக்குள் வரவில்லையா? உங்களுடைய விசுவாசத்தை பார்ப்பார்கள். உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்கள் எல்லாரையும் ரட்சிப்பில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குள் வராத மனைவி, ரட்சிப்புக்குள் வராத கணவர், ரட்சிப்புக்குள் வராத பிள்ளைகள், ரட்சிப்புக்குள் வராத குடும்பத்தினர், இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. யாருடைய விசுவாசத்தினால்? நம்முடைய. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பெண்மணி முதலாவது குறிப்பு அதுதான். உங்களுடைய விசுவாசத்தினால் ஆண்டவர் மற்றவர்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இதுதான் நாம் முதலாவது இங்கே கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு ஊழியக்காரனார் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்ற நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு வேதத்தை திறந்து கொடுக்கிறார், வார்த்தையை திறந்து கொடுக்கிறார், வேத சத்தியத்தை திறந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது. ஆண்டவர் முதலாவது யூதர்களுக்கு வந்தார். ஆனால் யூதர்கள் செய்ய வேண்டிய கடமை அவர்கள் செய்யாததால் ஆண்டவர் நம்மிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்ச காரியம் ஆண்டவர் கொடுத்தாலும் அதற்கு நமக்கு பொறுப்பு இருக்கிறது என்பது அர்த்தம். The little that God gives is abundant in your hands. கொஞ்ச காரியம் உன் கையில் கொடுத்தாலும் ஆண்டவர் அது உனக்கு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அது ஆண்டவர் கரத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்கிற விஷயம். ஹல்லேலூயா. கொஞ்ச காரியம் கொடுத்தாலும் நீ அதை அதிகமான விசுவாசத்துடன் பார்த்தால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில நம்ம எல்லாரும் பெரிய பெரிய காரியங்களை பார்த்து சின்ன காரியங்களை நாம் தேடுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சின்ன விசுவாசம் இருந்தால் போதும். நீ சின்னதாக எதிர்பார்த்தால் கூட விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதை உனக்கு பெரிய காரியமாக மாற்றி கொடுக்கிறேன் என்கிறார். இந்த பெண்மணி விஷயத்தில் பாருங்க, அதே மார்க்கு 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால் ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் அவர் உடனே அவர் சரி ரைட்டு வாங்க, அந்த பெண்மணியை கூட்டு உங்க மகளை கூட்டுவாங்க, நான் சுகமாக்குகிறேன் என்று சொல்லவில்லை. நம்மளாம் எதிர்பார்ப்போம், ஆண்டவரே உடனே ஓகே ரைட் கொண்டு வாங்க, நான் சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லவில்லை. அந்த இடத்தில் அவருடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். How much faith she has.
அவளுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்தார். படிங்க 27ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தியாகட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பாருங்க, இந்த இடத்தில் நமக்கு ஒரு மாதிரி என்ன ஆண்டவர் இப்படி பேசுகிறார் என்று தோணும். ஏன் ஆண்டவர் இப்படி பேசுகிறார்? ஆண்டவர் செய்திருக்கலாமே, அந்த பெண்மணி தான் கெஞ்சுகிறார்களே, செய்திருக்கலாமே என்று ஆண்டவர் அந்த இடத்தில் அந்த பெண்மணிக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கிறார். நீ கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை புரிய வைக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். யூ நீட் நாட் பெக், யூ நீட் நாட் பெக். ஆண்டவரிடத்தில் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். அதுதான் அந்த எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. ஒரு ராஜகுமாரனை அரண்மனையில் வளர்த்தால் அவன் ராஜாவாக எல்லா அதிகாரத்துடன் புரிந்து கொண்டு வளர்வான். அதே ராஜகுமாரனை ஒரு ஏழையான வீட்டில் நீங்கள் எதுவும் சொல்லாமல் வளர்த்தால் கடைசி வரைக்கும் அவன் ராஜகுமாரன் என்று புரிந்து கொள்ளாமே வாழ்வான். ராஜகுமாரத்தியை ஏழை வீட்டிலே இல்லை இல்லாத வீட்டிலேயோ வார்த்தையை புரிந்து கொள்ளாமல், அவர்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தால் கடைசி வரைக்கும் அதிகாரம் இல்லாமலே வாழ்ந்து இறந்து விடுவார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் we are kings and queens, God says you have authority. அந்த பெண்மணி அவர்கள் கெஞ்சுகிறார்கள், ஆண்டவர் அது அப்படியே ஐயோ ரொம்ப பாவம், ரொம்ப கெஞ்சுறாங்க, பாவம் பாவம் கூட்டணுமா, அந்த அப்படி சொல்லவில்லை ஆண்டவர். அந்த இடத்தில் ஆண்டவர் இரக்கத்தை ஏன் காட்டவில்லை? ஆண்டவர் ஏன் இரக்கத்தை காட்டவில்லை? அந்த பெண்மணிக்கு ஒன்று புரிய வைத்தார், உனக்கு உரிமை இருக்கிறது என்பதை புரிய வைத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னார். அதனால தான் இந்த வார்த்தையை அந்த இடத்துல வந்து விளக்குகிறார். ஆண்டவர் கடுமையாக பேசுவதாக நமக்கு தோன்கிறது. ஆண்டவர் ஏன் இப்படி இவ்வளோ ரொம்ப ரஃபா பேசுறாரு? ஆண்டவர் அந்த இடத்துல விளக்குகிறார், உனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த பெண்மணி அந்த இடத்தில் அந்த அதிகாரத்தை எப்படி வேற யாராவது இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? என்ன ஆண்டவர் இப்படி யார் பெரிய ஆள்னு யோசித்து வந்தேன், இவர் பெரிய ஆள் சுகமாக்குவார்னு யோசித்தேன், இவர் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துறாரு, கேவலப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி உடனே மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மூஞ்சி திருப்பின்னு போறது, கோச்சிக்கிறது அப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எத்தனை பேர் அனுபவிச்சுக்கீங்க தெரியல. அதெல்லாம் ரைட்டா இருக்கலாம். எல்லாரும் கை தூக்குறாங்க இங்க இருக்கிறவங்களாம். நீ கை தூக்கி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் நடக்கிறது தான் ரைட்டா. ஏன்னா இதுல ஒரு போராட்டம் இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு ஈகோ என்ற போராட்டம் வந்து தடுத்துக்கும். கோச்சின்னு இருக்கும் போது ரைட்டா பேசாமே இருப்பாங்க. எங்க வீட்டில் பேசாம 10 நாள் கூட பேசாம இருப்பாங்க. அப்புறம் நம்ம போய் சமாதானப்படுத்த வேண்டியதா இருக்கும். ரைட், சமாதானப்படுத்துங்க, சமாதானப்படுத்து. எல்லார் வீட்டில், நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி நடக்கும். சமாதானம் சில பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் பேசாமல் இருந்திருக்காங்களாம். எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர்லாம் கோச்சிக்கினாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம்லாம் பேசாமே இருப்பாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் பேசாமே இருப்பாங்களாம். ஆச்சரியமா இருக்கு, எப்படி தான் அப்படிலாம் இருக்கிறாங்க ஒரே வீட்டில் இருந்துன்னு கோச்சிக்கினே அப்படின்னு. பாருங்க, இந்த பெண்மணி அப்படி செய்திருக்கலாம் ரைட்டா, மூஞ்சி திருப்பிக்கின்னு போயிட்டுக்கலாம். இது என்ன இவர்கிட்ட வந்தா இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, போலாம் வாங்க. ஆனால் அந்த பெண்மணி அதை செய்யவில்லை. ஹல்லேலூயா. அந்த அவளுடைய மகளுக்காக அடுத்தது ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? படிங்க 28ஆம் வசனம்.
அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்போ இந்த இடத்துல அந்த பெண்மணி ஒரு காரியத்தை கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? எனக்கு உரிமை இருக்கிறது என்பதை சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு ஓகே அப்படியே ஆண்டவரே, சரிங்க ஆண்டவரே நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கலாம் அந்த பெண். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளா இருந்தால் அதை செஞ்சிருப்போம். ஒன்று மூஞ்சி தூக்கின்னு கோச்சிக்கின்னு போயிடலாம், இல்லை அந்த இடத்துல சண்டை போட்டிருக்கலாம். என்ன ஆண்டவரே நீங்கள் என்ன உங்களுக்கு பெரிய ஆள்னு யோசித்தேன், நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணுறீங்க, சண்டை போட்டுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயமும் அந்த பெண்ணு செய்யலை. ஒன்று சண்டை போடுறது, இன்னொன்று கோச்சிக்கிறது. இந்த ரெண்டு விஷயமும் அந்த பெண் செய்யலை. ஆனால் அந்த பெண் என்ன செய்கிறாள்? எனக்கு இதில் உரிமை இருக்கிறது என்கிறார். என்னது உங்களுக்கு உரிமை இருக்கிறதா? என்ன உரிமை இருக்கிறது என்கிறார். அப்போ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அந்த துணிக்கைகள் விழுகிறதே அதில் எனக்கு உரிமை இருக்கிறது என்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்துதான் ஆண்டவர் வியந்து போகிறார். இது என்ன ஒரு விசுவாசம் என்று. இப்படி என்ன விசுவாசம்? இது துணிக்கைகளை மேல் அவள் விசுவாசித்த. அப்போ ஆண்டவரின் கொஞ்சம் எனக்கு அதிகம் என்று யோசிக்கிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கொஞ்சம் எனக்கு அதிகம். நம்ம எப்படி ஆண்டவர் எனக்கு அதிகமா தாங்க, ஆண்டவரே எனக்கு அதிகமா தாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு தர கொஞ்சம் கூட அது உனக்கு அதிகமாய் மாறும். எப்படி மாறும்? The little that God gives will be abundant in your hand because of your faith. உன் விசுவாசத்தினால், ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் விசுவாசத்தினால் உன் கையில் கொடுக்கும் கொஞ்சம் கூட அது அதிகமாக மாறிவிடும். அப்ப இந்த பெண் என்ன கேட்கிறாள்? ஹல்லேலூயா. எனக்கு அந்த கொஞ்சம் கிடைச்சால் போதும், எனக்கு விசுவாசத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு அந்த கொஞ்சம் கிடைத்தால் போதும் என்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்துதான் ஆண்டவர் வியந்து போகிறார். ஆண்டவர் ஹல்லேலூயா அவருடைய விசுவாச அறிக்கையில் ஆண்டவர் வியந்து போகிறார். நம்ம இரண்டாம் காரியமாக பார்க்கிறோம். என்ன? ஆண்டவருடைய கொஞ்சம் நமக்கு அதிகமாக. The little that God gives is abundant in your hand. இதுதான் இரண்டாம் காரியமாக பார்க்கிறோம். நாம் அதிகமாக எதிர்பார்ப்பது தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம் கரத்தில் கொஞ்சம் கொடுத்தால் கூட உன்னுடைய விசுவாசத்தினால் அது மாறிவிடும் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மூன்றாம் காரியமாக அந்த இடத்தில் அந்த பெண் எந்த ஒரு விசுவாசம் மட்டும்தான் அவள் வைத்திருந்தாலே தவிர அவளை பார்த்தோ அவள் குடும்பத்தை பார்த்தோ எது காரியம் சொன்னதை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த இடத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், சுகத்தை தர வேண்டும், அவள் மகளை சுகப்படுத்த வேண்டும் என்பது ஒரே நோக்கமாய் அவளுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் பேசுவது, புறம்பே பேசுவது, யாரோ ஒருத்தர் வழிபோக்கர் பேசுறாங்க, குடும்பத்தில் இருக்கிற பேசுறாங்க, தேவையில்லாத பேசுறாங்க, இதெல்லாம் நமக்கு என்ன ஆயிடும்? அதுக்கு நல்லா நமக்கு முக்கியமாயிடும். ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்குது, ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் நம்ம எதை பார்க்கிறோம்? நம்ம மற்றவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் குழப்பம். ஒரு 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்றது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன பேசி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்தில் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை, முதலாவது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் நன்றாக இந்த வசனத்தை கவனித்தீர்கள் என்றால் ஆண்டவர் நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. ஃபர்ஸ்ட் let the children eat என்றார். முதலாவது பிள்ளைகள் சாப்பிடட்டும். அதை கூட ஏன் அதை சொன்னால், உனக்கு உரிமை இருக்கிறது, நீ அங்கே கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்வது, உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது.
ஹல்லேலூயா. ஆண்டவர் அவளை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டு, ஹல்லேலூயா, ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, படிங்க 29. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். பாருங்க, பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போய்விட்டது, நீ போகலாம் என்கிற. அதே மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டான். இல்ல மத்தேயு, சாரி, மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து கிரேட் ஃபெய்த் என்கிறார், பெரிதான விசுவாசம் உனக்கு இருக்கிறது என்கிறார். 2 பேருக்கு தான் சொன்னார் ஆண்டவர். இந்த பெரிதான விசுவாசம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கிரேட் ஃபெய்த்னு அது 2 பேருக்கு தான் சொன்னார். ஹல்லேலூயா. அதுல இவர்கள் ஒருவர். படிங்க 28 தானா? 15:28. இங்கே நிற்கிறவர்களில் சில மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன். மத்தேயு 15:28. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கிரேட் ஃபேத், பெரிதான விசுவாசம் என்று ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. எந்த கர்த்தருடைய பிள்ளைகள், எந்த யூதர்கள், எந்த பரிசேயர், சதிசேயர், யாரை பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் இந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறார், உனக்கு பெரிய விசுவாசம் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. இன்னும் ஒருத்தரை பார்த்து சொன்னார். யாருக்கா தெரியுமா? இன்னும் ஒருத்தரை பார்த்து சொன்னார். நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? யூ ஹாவ் கிரேட் ஃபெய்த் என்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய அதிகாரத்தை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் சொன்னால் போதும். 100க்கு அதிபதியும் என்ன செய்தான்? ஆண்டவர் நீங்கள் சொன்னால் போதும், என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய வேலைக்காரன் சுகமாகி விடுவான் என்று. அதே நேரத்தில் அந்த ஊழியக்காரன் சுகமாகி விட்டான். அதை போல இந்த பெண்மணியிடத்திலும் ஆண்டவர் உன்னுடைய விசுவாசம் பெரிது என்கிறார். அப்ப நான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்ன? பெரிதா ஒன்றும் கேட்கல அந்த பெண்மணி. அவளுடைய மகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கேட்டாள். அவள் கெஞ்சியதை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி, உனக்கு உரிமை இருக்கிறது என்பதை ஆண்டவர் காட்டினார். ஹல்லேலூயா. இதன் மூலமாக, இவளுடைய விசுவாசத்தின் மூலமாக புறஜாதிகளுக்கு பெரிய ஒரு எப்பத்தா என்று சொல்லி ஒரு பெரிய காரியத்தை திறந்து வைத்தார். புறஜாதிகளுக்கு 4000 பேர்களுக்கு ஆண்டவர் உணவை கொடுத்து திறந்து வைத்தார் ஊழியத்தை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஆண்டவர் இந்த இடத்தில் விசுவாசத்தை, பெரிதான விசுவாசத்தை உன்னிடத்தில் பார்க்கிறார். ஆனால் உங்க விசுவாசம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட ஆண்டவருக்கு அது பெரிதாக தெரிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். You have to trust in God's word. ஹல்லேலூயா. படிங்க ஒரு 2 வசனங்களை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. உங்கள் கிரியைகளால் இது உண்டாவது அல்ல. By your works nothing is happening but by your faith.
உன்னுடைய விசுவாசத்தினால் தான் நீ மாற்ற முடியுமே தவிர உன்னுடைய கிரியையினால் நீ எதையும் செய்ய முடியாது என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யெகோவா என்ன பார்த்துன்னு இருக்கோம் இப்போ? ஜெகோவா ஜெயரா, கர்த்தர் என் பரிகாரி, கர்த்தர் எனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று. ஆனால் ஆண்டவர் சிறிய விசுவாசத்தை கூட உன்னிடத்தில் பார்த்தால் ஆண்டவர் அதை பெரிதாக ஆக்க விரும்புகிறார். உன்னுடைய செயல்களால் அல்ல, ஆனால் உன்னுடைய விசுவாசத்தினால் மட்டும்தான் நீ மற்றவர்களை காப்பாற்ற முடியும், உன்னையும் காப்பாற்ற முடியும். கர்த்தர் உனக்கு செய்வார் என்று. ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. அதே ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எதனால்? விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். You have become righteous. God is making you righteous because of your faith. உன் விசுவாசத்தினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை நீதிமான் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இந்த பெண்மணியை நாம் பார்க்கிறோம். அவளுடைய விசுவாசம் அவளை நீதிமான் ஆக்கிறது. அவளுடைய விசுவாசம் அவளுடைய குடும்பத்தை காப்பாற்றியது. அவளுடைய விசுவாசம் அவள் உரிமையை பெற்றுக்கொண்டாள். அவளுடைய விசுவாசம் அங்கே ஆண்டவர் எப்பத்தா என்று சொல்லி 4000 பேருக்கு போஷித்தாள். அப்போ உங்களுடைய விசுவாசம் என்ன? ஹல்லேலூயா. உங்களுடைய கடுகளவு விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் திறப்பேன் என்கிறார். God can do miracles. அற்புதங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, மோசே, அதுதான் ஆராதனையும் சொன்னேன். மோசே அந்த கடற்கரை ஓரமாக நின்ற பொழுது அவனை சுற்றி ஏராளமான இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். ஒரு பக்கம் எகிப்தியர் ஒரு பக்கம் வந்து விட்டார்கள், இந்த பக்கம் கடல் இருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், மோசேயிடத்தில் ஒன்றுதான் எதிர்பார்த்தார், ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறதா என்று பார்த்தார். ஹல்லேலூயா. அவன் அழுகிறான், மண்டியிட்டு அழுகிறான், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க என்று அழுகும்பொழுது ஆண்டவர் சொன்னது, உன் கோலை கடலுக்கு நேராக நீட்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை மோசே அன்றைக்கு கடலுக்கு நேராக கோலை நீட்டவில்லை, இது என்ன தேவையில்லாம ஆண்டவர் கடலை பார்த்து நீட்ட சொல்கிறாரே, இது முட்டாள்தனமா இருக்கே என்று நினைத்திருந்தால் அன்றைக்கு அற்புதம் நடந்திருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் அவனுடைய சிறிய விசுவாசம், அவன் அந்த கடலை பிரிக்கவில்லை, ஆனால் அவனுடைய விசுவாசத்தினால் கோலை நீட்டினான் பாருங்க. அதனால் ஆண்டவர் கடலை இரண்டாக பிளந்தார். ஹல்லேலூயா. அப்ப அங்க ஒரு செயல் நடந்தது, அங்க ஒரு ஆக்ஷன் நடந்தது. நீங்கள் செய்யும் காரியத்தினால் ஆண்டவர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே திறப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த ஆண்டோட வாக்குத்தத்த வசனம் கூட நீங்கள் பார்த்தால் என்றால், ஓப்பன் டோர்ஸ், உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்கிறார். There is an open door for you. உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதற்குள்ளே நீ செல் என்கிறார். ஆனால் விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த வாசலுக்குள் போக முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்தில் இந்த பெண்மணி மூலமாக, இந்த டயர் பட்டணம் மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆண்டவர் வேதத்தில் நீங்க திருப்பி மறுபடியும் இந்த ஊருக்கு போனாரா என்று பார்த்தால் ஆண்டவர் போகவில்லை. ஒரு வாட்டி தான் போனார். அந்த ஒரே பெண்மணியை பார்க்க போனார். அந்த வாய்ப்பை ஒரு வாட்டி தந்தார். அந்த பெண் அதை பற்றி கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு வாய்ப்பை தருகிறார். உங்களை என்ன எதிர்பார்க்கிறார்? அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக பர்சனலா வந்து அமர்ந்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. God is a personal God. அவர் தனியாக வந்து அமைதியாக வந்து அந்த ஊரில் அமர்ந்து கொண்டு இவர்கள் வருவார்கள் என்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். மற்றவர்களால் அலோ பண்ணாதீங்கன்றார். ஹல்லேலூயா.
யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. ஏன்? இவர்கள் வருவார்கள் என்று அவர் புரிந்து கொண்டார். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்காக மட்டும் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்பை திறந்து கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை நீ பிடித்துக் கொள்வாயாக என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப சிறிய விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும், அது பெரிய காரியமாக உங்கள் வாழ்க்கையில மாறும் என்கிறார் ஆண்டவர். அப்ப விசுவாசம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. உன் கிரியினால் எதுவும் செய்ய முடியாது. நீ நீதிமான் ஆகிறாய். எப்படி? விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிறாய் என்ற வசனத்தை பார்த்தோம். அப்ப விசுவாசம் இல்லாமல் இந்த உலகத்தில் உன்னால் முன்னாடி போக முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சிறிய விசுவாசத்தையும் பெரிய காரியமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்க? ஆண்டவரே, எனக்கு சிறிய விசுவாசம் இருந்தால் போதும், கடுகளவு விசுவாசம் எனக்கு தாங்க, மலையை பேத்து சமுத்திரத்தில் போடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களால் போட முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சிறிய விசுவாசத்தை எங்களுக்குள்ளே தாங்க ஆண்டவரே. தேவரீர், பெரிய காரியங்களை செய்வதற்கு சிறிய ஆரம்பம் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வதற்கு பெரிய காரியம் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிறிய காரியமான உங்கள் விசுவாசம் அவசியம் என்கிறார். ஹல்லேலூயா. யோர்தான் அன்றைக்கு தரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. யோர்தான் அன்றைக்கு தரை புரண்டு ஓடிக்கொண்டது. ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது ஆசாரியர்கள் ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டை எடுத்துக்கொண்டு போய் தண்ணீர் மேல் காலை வைத்தால் அது நின்று விடும் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் பெரிதாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்வது இதுதான். அன்றைக்கு அந்த ஆசாரியர்கள் ஏந்தி கொண்டு போய் காலை தண்ணீரில் வைத்தவுடன் யோர்தான் நின்று விட்டது. ஹல்லேலூயா. யோர்தான் நின்று விட்டது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்தார், அந்த விசுவாசத்தை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. சிறிய விசுவாசம் இருந்தால் அந்த காலை நீங்கள் தண்ணீரில் வைத்தவுடன் அந்த யோர்தான் நதி தடுத்து நின்றது. ஏராளமான யூதர்கள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறதுக்கு உதவியாக இருந்தது. ஹல்லேலூயா. இவர்கள் காலை வைக்கவில்லை என்றால் இவர்கள் யாரும் கடந்து போயிருக்க முடியாது. மோசே கோலை நீட்டவில்லை என்றால் செங்கடல் இரண்டாக பிளந்திருக்காது. இந்த பெண்மணி ஆண்டவரிடத்தில் தைரியமாக, ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் கீழே விழுகிற துளிக்களை தாங்க ஆண்டவரே என்று தைரியமாக கேட்கவில்லை என்றால் ஆண்டவர் அங்கே பெரிதான விசுவாசம் உனக்கு என்று சொல்லியிருக்க மாட்டார். அதனால் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், உன் விசுவாசம் சிறிதாக இருந்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். அப்பொழுது மலை, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பேர்த்து சமுத்திரத்தில் போட முடியும் என்ற விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ளுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அந்த வேளையில. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமலீர், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா,
Lord Jesus, Lord. அருமை Amen. இயேசுவே, hallelujah. ஆவியானவரே, hallelujah, praise God. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெகோவா ஜைரா என்ற நாமத்தை உடையவர். ஆண்டவர் கர்த்தரே நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். பொன்னையும் பொருளை கொடுக்க விரும்புகிறார். ஊழியத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ ஆசைப்படுவதை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் கேட்பது உன் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பேர்த்து சமுத்திரத்தில் போட முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தினால், ஹல்லேலூயா, உன்னுடைய விசுவாசத்தினால் நிறைய ஜனங்கள் சத்தியத்திற்குள் வர காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ கோலை நீட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. உன் கால் யோர்தானில் பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொஞ்சம் தாங்க ஆண்டவரே என்று உன்னுடைய உரிமையை கேட்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன் பெரிதான விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் ஆண்டவருக்கு அது பெரிதாக மாற்றி கொடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. முதலாவது நீ உன்னுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களால், உங்கள் விசுவாசத்தினால் ஒரு திரளான கூட்டத்தை ஆண்டவர் ரட்சிப்பில் கொண்டு வர ஆசைப்படுகிறார். ஒரு திரளான ஜனங்கள் யோர்தான் நதியை கடக்க விரும்புகிறார். ஒரு திரளான ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்து போக விரும்புகிறார். 4000 பேருக்கு உணவை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். எப்பத்தா என்று சொல்லி திறக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே விசுவாசம் என்ற காரியத்தை திறக்க விரும்புகிறார். எப்பத்தா திற, எப்பத்தா திற. உன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்யட்டும். விசுவாசத்தை வளர்த்துக்கொள். உனக்குள்ளே இருக்கும் விசுவாசம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தினால் யாவற்றையும் முன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை வசனம் மூலம் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மட்டுமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்ததற்காக, பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரே, உடைய வார்த்தை மூலம் பேசி எங்களை கர்த்தாவே தெளிவாக, கர்த்தாவே தேவரீர் அப்பா எப்பத்தா என்று சொல்லி நீர் திறந்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில எப்பத்தா என்று திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரை வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த பெரிதான விசுவாசத்தை நீர் கர்த்தாவே கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலையில் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.